ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இந்த யதார்த்தமான படங்கள் இந்த வாழ்வியல் பூர்வமான படங்கள் இந்த மாதிரி படங்கள்ல நான் பயிற்சி பெற்று வந்திருக்கேன். இந்த படங்களை தான் நான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை பதிவு பண்ணுறது தான் நான் காத்திருக்கேன். நிறைய நேரம் இதுக்காக காத்திருப்பிலே என்னுடைய காலங்கள் நிறைய போயிருக்கு. ஒரு சந்தர்ப்பம் வருது, எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள்னாலே நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மக்கள் விரும்புகிறத நம்ம செய்யக்கூடாது. ஒரு கலைஞனோட மக்களுக்கு எது தேவையோ அதை அவங்க விரும்புகிற மாதிரி செய்யணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸு, பெரிய அந்த இதெல்லாம் எடுக்க ரொம்ப சிரமமான வேலை. நான் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்னோடய கிராமத்துக்கு ஒற்றையடி பாதையில் ஈஸியாக போயிருக்கேன், அவ்வளோதான். என்கிட்ட அதே அன்போடு இருக்கிறது எனக்கு உண்மையில ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அது விஜய் சேதுபதியோட பெருந்தன்மையான குணத்தை தான் அது காட்டுது. ராஜா சாருடைய பாடல்கள் பல எமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு, பல சிச்சுவேஷன்ஸை ஞாபகப்படுத்தியிருக்குன்னு சொன்னீங்க. பாடல் கேட்டு எப்போயாவது அழுதுருக்கீங்களா சார்? அவர் பாட்டு கேட்டு நான் அழுதுருக்கேன், இப்போ கூட அழுதுருவேன். ஒரு பாட்டு கேட்டேன்னா தென்பாண்டி சீமையில் அந்த பாட்டு இருக்குல்ல, எப்போ கேட்டாலும் நான் அழுதுருவேன். அது சில நேரம் நடந்து போகும்போது நின்றுவேன், நடந்து போகும்போது நின்றுவேன். அந்த பாடல்கள் எனக்கு என் வாழ்க்கைக்கும் சரி எனக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு. சார், இப்போது உங்களுடைய படம் அப்படின்னாலே ஒரு கதை அதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்வியலை எப்போதுமே நீங்கள் படம் பிடிச்சி காமிச்சிருவீங்க. அந்த வாழ்க்கை முறையிலிருந்து அந்த டைனமிக்ஸ் அது எல்லாமே அழகாக எல்லா படத்துலையும் தொடர்ந்து இருக்குது. வேறு வேறு பிளாட் அப்படின்னு இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் காமனாக உங்களோட ஃபில்மோகிராஃபியில் பார்க்க முடியுது. இது கான்ஷியஸாக எடுத்த முடிவா சார்? என்னுடைய மொழி, திரைமொழி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவா? இப்போ வாழ்க்கையை அதோட நெருக்கத்தில் பார்க்குறது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ உண்மையை சந்திக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. இப்போ இந்த நாட்டில் ஆவணப்படங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உலக நாடுகளில் ஃபுல்லாக ஆவணப்படங்கள் இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஆவணப்படங்கள் இல்லை? ஏன்னா யாருக்கும் எதையும் ஆவணப்படுத்தணுன்ற ஒரு ஆர்வம் இல்லை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க ஒரு கேமராவோட ஒருத்தர் போனால் பயப்படுறாங்க. ஏன் ஒரு காணாமல் போன அந்த 4வது பெஞ்சை கேட்டுருவாரோ அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே யாருக்குமே உண்மை பிடிக்கலை. அப்போ வாழ்க்கைங்கிறது நிதர்சனமானது, வாழ்க்கைங்கிறது நிதர்சனமானது, உண்மையானது. அப்போ அந்த உண்மையை பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன். என்னுடைய கதைகளில் ஒரு காட்சியை நான் எடுத்து எழுதி முடித்த பிறகு நான் அதை திரும்ப பார்ப்பேன், இதில் உண்மை இருக்கான்னு பார்ப்பேன், அவ்வளோதான். இதில் உண்மை இருந்தால் இதில் நான் பொய்யா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணியிருக்கேனா, அல்லது என்னோடய ரசிகனை இதன் மூலமாக நான் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, அல்லது நிஜமாக இந்த கதாபாத்திரம் இந்த இடத்துல இந்த வேலையை செய்யுதா, இது மட்டும் தான் பார்ப்பேன். உண்மை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ அப்போ இந்த யதார்த்தமான படங்கள் இந்த வாழ்வியல் பூர்வமான படங்கள் இந்த மாதிரி படங்கள்லேருந்து நான் பயிற்சி பெற்று வந்திருக்கேன். நான் இந்த படங்களை தான் நான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை பதிவு பண்ணுறது தான் நான் காத்திருக்கேன். நிறைய நேரம் இதுக்காக காத்திருப்பிலே என்னுடைய காலங்கள் நிறைய போயிருக்கு. ஒரு சந்தர்ப்பம் வருது, இப்போ வாழ்வியல் பூர்வமான படங்கள், யதார்த்தமான படங்கள்னா ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது. என்ன கருத்துனா ஆர்ட் ஃபிலிம், ஒரு ஆர்ட் ஃபிலிம். இது அப்படி இல்லை, சுவாரஸ்யமான படங்கள். ஸோ சுவாரஸ்யமான படங்களை எடுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குற அல்லது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மக்கள் விரும்புகிற மாதிரி சொல்ல தான் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஓகே, பேசும்போது சொன்னீங்க சார், மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான முறையில் என்னோடைய திரைமொழியை இதை எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிறது மக்களுக்கு அந்த பர்டிகுலர் டைமில் புரியாமலோ இல்லை கொஞ்சம் அவைவாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ என்னுடைய படங்கள் எல்லாமே, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே. இக்மர் பெர்க்மன் ஒரு டைரக்டர் இருந்தார் ஹாலிவுட்டில். அந்த டைரக்டர் சத்யஜித் ரேயோடைய பதேர் பாஞ்சாலி படம் அங்கே போச்சு, ஆஸ்காரில் அங்கே நாமினேஷன் ஆகுது. அந்த படத்தை அங்கே ஸ்க்ரீன் பண்ணும்போது இக்மர் பெர்க்மன் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே எந்திரிச்சு வெளியே வந்துட்டார். 15வது நிமிஷத்தில் வெளியே வந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, என்னடா அந்த படத்துக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது, அந்த படத்தை மறுபடியும் கொண்டு வாங்கன்னு வர சொல்லி அந்த படத்தை பார்க்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளில சொன்னார்,
இந்த படம் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொன்னார். உடனே பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க, நீங்கள் தான் அன்றைக்கி எந்திரிச்சு வெளியில் வந்தீங்க, இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க. ஆமாம், அன்னைக்கு என்னோடய மனநிலை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ இந்த மனநிலை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இது நீங்கள் ட்ரெண்டுன்னு நீங்கள் சொல்லலாம், அது கிடையாது. இப்போ ஆக்ரோஷமான படங்கள், ரத்தம் கொப்பளிக்கிற படங்கள், இந்த மாதிரியான படங்கள் அதிகமாக ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு மான் மாதிரி ஒரு படம் வருதுட்டு வைங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ மாஸ் எலமெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஆக்சுவலாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல இதுக்கு வகுத்ததே வந்து அமெரிக்கன் ஃபிலிம் அகாடமி தான். ஒரு 3 விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க: வயலன்ஸ், ராப்ரி அண்ட் செக்ஸ். இந்த 3 தான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். அதனால தான் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே ட்ரெயினில் ராபரியை பற்றி எடுத்தாங்க. ஸோ குற்றம், குற்ற பின்னணி, அதே சமயத்தில் ஆபாசம், இந்த இடத்துல தான் சார்லி சாப்ளின் வந்தார். வந்து காமெடியை கையை தூக்கி காமிச்சார். இல்லை இது ஒரு மாஸ் எலமெண்ட். ஐ மீன் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையில் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஜனங்களை ஈர்க்கக்கூடியது, ஜனங்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் ஹிச்காக் அவர் வந்து த்ரில்லர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். த்ரில்லர் கூட வயலன்ஸில் வந்து சேர்ந்துருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ இது 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 எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் எடுத்து காட்டுவதன் மூலமாக, ஏன்னா மக்களோட அட்ராக்ஷனை நம்ம ஈஸியாக பெற்றுடலாம், அந்த படம் ஒரு வெற்றி படங்களாக அமையும்ன்றது ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம். ஆனால் இன்னொரு வகையான படங்கள் இருக்குது. அது மக்களோட வாழ்க்கையை வந்து மிக நெருக்கத்தில் போய் சுவாரஸ்யமாக, நான் சொல்கிறது சுவாரஸ்யம் இதில் ரொம்ப முக்கியம், அந்த அழகியலோடு இதை பதிவு பண்ணால் அதை பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை செய்கிறது என்னுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன். எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள்னாலே நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மக்கள் விரும்புகிறத நம்ம செய்யக்கூடாது. ஒரு கலைஞனோட வேலை மக்களுக்கு எது தேவையோ அதை அவங்க விரும்புகிற மாதிரி செய்யணும்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மக்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா உங்களோட மனசு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது கிடையாது. அன்றைய சூழ்நிலை அப்படி, அன்றைய சூழ்நிலை அப்படி. இது மாதிரி என்னுடைய படங்களுக்கு 2-3 படங்களுக்கு நடந்திருக்கு. அன்றைய தியேட்டர் பரபரப்பில் அது கவனிக்காமல் போய் கொஞ்ச நாள் கழித்து அதை கொண்டாடுற இளைஞர்களை நான் பார்க்குறேன். அதை மீம்ஸாகவும் போடுறாங்க, ட்விட்டரில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னையை பொறுத்த மட்டும் வாழும் படங்கள், வாழாத படங்கள் தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஹெச் வினோத் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கும்போது அது பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை டச் பண்ணும், உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட படங்கள் தான் ஒரு அது மாதிரி படங்கள் தேவை, அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு என்ன? ஒரு வேப்ப மரம் செய்கிறத கூட ஒரு மனுஷன் செய்யக்கூடாதா? ஒரு வேப்ப மரம் எவ்வளோ நன்மை தருது, நிழல் தருது, இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஆக்சிஜனை பெருக்குது, வெயில் காலத்தில் பூக்குது ஒரு வேப்ப மரம். இப்போ ஒரு வேப்ப மரம் செய்கிறத கூட ஒரு மனுஷன் செய்யாமல் போகலாமா? அப்போ நானும் வியாபாரம் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்னுடைய வியாபாரம் நியாயமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நியாயம் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வழியில். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸு, பெரிய இந்த இதெல்லாம் வந்து எடுக்க ரொம்ப சிரமமான வேலை. நான் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்னோடய கிராமத்துக்கு ஒற்றையடி பாதையில் ஈஸியாக போயிடுறேன், அவ்வளோதான். ஸோ இதனால் இது வந்து அது வந்து சிறுமை, இது பெருமை அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல வர்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை நான் நேர்மையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், இந்த மாஸ் படங்கள் அது ஒரு பாணி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தேதியில் பார்க்குற போது இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருமே நிறைய பேசுகிறது நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இது வந்து ஒரு 500 crore 1000 crores. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு டைரக்டரையும்
கலெக்ஷனையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பேசுறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இந்த சந்தை மதிப்பு வேறு, சமூக மதிப்பு வேறு. சரியா? நீங்கள் சமூக மதிப்புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தை மதிப்பு கொஞ்சம் குறைவாக தான் வரும். எதை பற்றி நீங்கள் கவலைப்படலைன்னா உங்களுக்கு சந்தை மதிப்பில் நீங்கள் உச்சத்தை தொடலாம். அப்படிங்கிறது தானே இன்றைக்கி இருக்குது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், எனக்கு வந்தது போதும். சரிங்களா? நான் இந்த புதிய கலைஞர்களோடு நான் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய எல்லை எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றவங்களோட வியாபாரத்தை பற்றி எனக்கு தெரியலை. மற்றவங்களோட வியாபாரம் என்ன, அது என்னன்ற அதை பற்றிலாம் தெரியல. அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. நானும் ஒரு ரசிகராக டிக்கெட் வாங்கிட்டு போய் அந்த படத்தை பார்க்குறேன், வந்துடுறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமாம், பார்ப்பேன். சினிமாவில் இருக்கோம்ல நம்ம. சமீபமாக நீங்கள் பார்த்த படம் தேட்டரில் போய் பார்த்தேன்? சமீபமாக நிறைய எல்லா படமே நான் தேட்டரில் தான். கருடன் பார்த்தேன். கருடன் படம் நான் பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து உலக சினிமா அல்லது இலக்கியங்கள் அது இதுனாலும் எனக்குள்ளே ஒரு மதுரை பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு விசில் அடித்தான் குஞ்சு. அவன் ரசித்து பார்ப்பான் சில நேரங்களில், சில விஷயங்களை, சில பாடல்களை ரசித்து பார்ப்பான். நான் அப்படி இந்த கருடன் படம் பார்த்தேன். எனக்கு கருடன் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாழை படம் பார்த்தேன், தங்கலான் பார்த்தேன். இந்த மாதிரி படங்கள்லாம் என்னை கவருது. ஸோ அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக கொண்டாட்டமாக நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இப்போது விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உங்கள் படம் மூலமாக அவருக்கு அந்த ஒரு அடையாளம் ஒன்று கிடச்சிது. இன்றைக்கி திருப்பியும் வந்து உங்களோட படத்துக்கு ஒரு கெஸ்ட்டாக சார் வராரு. அது எனக்கு உண்மையாக பெருமையான விஷயமா இருக்குது. விஜய் சேதுபதி இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் என்கிட்ட வந்து அதே அன்போடு இருக்கிறது எனக்கு உண்மையில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அது விஜய் சேதுபதியோட பெருந்தன்மையான குணத்தை தான் அது காட்டுது. இப்போ நான் கூப்பிட்ட உடனே, இல்லை சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நான் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி 2 கருத்துக்கள் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்தது பிக் பாஸ் ஹோஸ்ட்டாகவும் வந்து களம் இறங்குறாரு. அதுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. கமல் சார் பண்ண ஒரு விஷயம் இப்போ அடுத்தது விஜய் சேதுபதி சார் பண்ண போகிறாரு. அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ்? விஜய் சேதுபதி இயற்கையாகவே கொஞ்சம் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்போ சினிமாவில் நம்ம சிந்திக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா வந்து நிறைய சிந்தனை வளமுள்ள நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கமல் சாரும் ஒரு ஆள். அவர் எல்லா துறைகள்லேயும் ரொம்ப ஒரு ஞானம். அதேமாதிரி விஜய் சேதுபதி தன் வாழ்க்கையிலிருந்து அனுபவங்களின் மூலமாக, அதே சமயத்தில் இப்போ கொஞ்சம் தமிழ் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காப்புல. அது மூலம் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய, சிந்தனை வயப்படக்கூடிய ஒரு நடிகனாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே. கண்டிப்பாக அவரோட சேரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என் மேலே அவருக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு உண்டு. ஏதாவது ஒரு புள்ளியில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களான்னு பாருங்கள் சார். ஒரு டைரக்டர்னா இந்த டைரக்டருக்கு ஃபார்ம் இவ்வளோ நாள் தான் இருந்திருக்கு, இதுக்கப்புறம் இந்த டைரக்டரோட ஃபார்ம் இல்லை, டைரக்டர் ஃபார்மில் இல்லை, இப்படி சொல்கிற இந்த கருத்துக்கள் மேலே உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? இது வந்து கலைக்கு கிடையாது. கலைக்கு நாளாக நாளாக மெருகேற தான் செய்யும். மற்ற எல்லா துறைக்கும் வேணால் இருக்குது, மற்ற எல்லா துறைக்கும் இருக்குது. ஆனால் கலைக்கு அப்படி கிடையாது. கலைக்கு அப்படி கிடையாது. ஒருவேளை அந்த கலைஞர்களுக்கு ஏதாவது பலகீனங்கள் இருந்து, அல்லது அந்த கலைஞர்களுக்கு மிக அதிகமான செல்வம் பெருகி, ஏன்னா அல்லது அந்த கலைஞர்கள் தனக்கு கிடைக்க வேண்டியது இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஆத்ம திருப்தி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா வேணால் அதில் கவனம் வேணால் அவங்களுக்கு குறையுமே ஒழிய அந்த கலை குறையாது. உங்ககிட்ட வந்து சொல்கிறவங்க என்ன மாதிரியான காம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது உண்டா சார்? சார் நீங்கள் முன்ன மாதிரி படம் பண்ணுறது இல்லையே சார், இல்லை இந்த படம் மாதிரி ஏன் சார் இந்த படம் இருக்கிறது இல்லை, இப்படியாப்பட்ட கம்பேரிசன்ஸோ, இல்லை ஒரு சார் இந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது, அப்படி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே வந்து சொல்கிறாங்களா சார்? இல்லை, என்கிட்ட அப்படி யாரும் வந்து இணையதளத்தில் நிறைய ஃபேக் ஐடிஸ் நிறையா வந்து கீழே வந்து நிறைய கேள்விகள் போகும். அதெல்லாம் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக படிப்பேன். பட் அந்த முகமற்ற மனிதர்களை வந்து நான் வந்து அதை பார்த்து நான் வருத்தப்படுறதில்லை. ஏன்னா யாராவது மனுஷன்னா அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அது ஒரு ஆளாக கூட இருக்கலாம்ல. இது மாதிரி ஆட்கள் நிறையா வந்து கீழே வந்து கமெண்ட் போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து அப்படி யாருமே என்கிட்ட அது மாதிரி கேட்டதில்லை. ஏன்னா கேட்டதில்லை. ஒவ்வொரு படமுமே நான் வந்து வேறு வேறு ஒரு கதையோடு தான் நான் வந்து
அணுகிறனால அப்புறம் நான் ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நியாயமாக செய்வார் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்காகவே நான் அதிகமாக உழைக்க வேண்டியது. ராஜா சாருடைய பாடல்கள் பல எமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு, பல சுச்சுவேஷன்ஸை ஞாபகப்படுத்தியிருக்குன்னு சொன்னீங்க சார். பாடல் கேட்டு எப்போயாவது அழுதுருக்கீங்களா சார்? அவர் பாட்டு கேட்டு நான் அழுதுருக்கேன். இப்போ கூட அழுதுருவேன் ஒரு பாட்டு கேட்டேன்னா. தென்பாண்டி சீமையில் அந்த பாட்டு இருக்குல்ல, எப்போ கேட்டாலும் நான் அழுதுருவேன். அது சில நேரம் நடந்து போகும்போது நின்றுவேன், நின்றுவேன். அப்படி எனக்கு அந்த பாடல்கள் வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கைக்கும் சரி எனக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிவி வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய இளமை காலம், எங்களோட பால்யம் முடிஞ்சிருச்சு. எனக்கு 12 வயசாக இருக்கும், 13 வயசாக இருக்கும்போது 14 வயசாக இருக்கும்போது நான் டிவியே பார்க்குறேன், ஒரு சாலிடர் டிவி பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ரேடியோ தான். அப்போ எங்களோட சூப்பர் ஸ்டார் யாராக இருக்க முடியும்? ராஜா சார் தான் இருக்க முடியும். ஸோ குறிப்பாக அவரோட ரமண மாலையெல்லாம் நான் கேட்டு நான் வந்து ரொம்ப உருகி தனிப்பாடல்கள் அது ரொம்ப நான் உருகி போயிருக்கேன். சினிமா பாடல்களில் வந்து எனக்கு ரொம்ப அந்த தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் அந்த பாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த அடி ஆத்தாடி அந்த பாட்டாக இருக்கட்டும், பாரதிராஜா சார் படத்தில் வர்ற பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப, அந்த பூங்காற்று திரும்புமான்ற பாட்டு. ஸோ அப்படி அவருடைய பாடல்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேன் ஒரே வாதில் அது ரத்தத்தில் கலந்தனால இப்போ நாங்கள்லாம் அவருடைய வழித்தோன்றல் ஆகிட்டோம். அதனால தான் நான் வந்து என்னுடைய படத்தை வந்து நான் வந்து பண்ணைப்புறத்தில் போய் நான் ஷூட் பண்ணேன். மாமனிதன் படத்தை வந்து நான் பண்ணைப்புறத்தில் ஷூட் பண்ணதுக்கு காரணம், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டை வந்து ஃபுல்லாக அந்த வீட்டு வாசலில் நின்று எல்லோரும் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே தான் ஃபஸ்ட் ஷாட் வச்சு, இந்த தெருவில் நடந்திருப்பார், அந்த தெருவில் போயிருப்பார், பக்கத்தில் ஒரு சின்ன மலை. அப்புறம் கங்கை முரன் சார் படம் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மலையெல்லாம் நாங்கள் ஏறி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி நான் அந்த ஊரை வந்து நான் வந்து பதிவு பண்ணேன். ஸோ அவர் பிறந்த இடத்த பதிவு பண்ண ஒரு படமாக மாமனிதன் இருக்கட்டுமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு பிரியம். நானும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்காக பேசியும் வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் பெற்ற ஒரு படம், ஆக்லாண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது சார். நம்ம இதை தாண்டி ஒரு உலகம் முழுக்க படத்தை பார்த்து அதுக்காக ஒரு வரவேற்பு கிடைக்கும் பொழுது அது எவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாக. ஆக்லாண்டு மட்டும் கிடையாது, இன்னும் 2 ஃபெஸ்டிவல்களில் இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. அது வந்து 25 வருடம் சில்வர் ஜூப்ளி பீச் போட்டு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. அது போக இன்னொரு ஃபெஸ்டிவல் இருக்குது, நாங்கள் இன்னும் அதை அறிவிக்காமல் இருக்கோம். என்னுடைய சவாலே வந்து என்னென்னா, உள்ளூர் மக்களையும் அது கவரணும், உலக மக்களையும் அது கவரணும். ஏன்னா உலக மக்களுக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை உள்ளூர் மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ மாஸ்கோ, அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் நானே நேரடியாக போய் அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளே நானே கலந்து அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரே படத்தை அங்கேயும் இங்கேயும் சமர்ப்பிக்கிறது எப்படி. ஷூட்டிங் அப்பயே சில ஷார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நான் எடுப்பேன், அது அங்கே டைரக்டர் கட்டு, இது இங்கே தேட்டருக்கு. இப்போ இது உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது நியாயமா? அங்கே ஒரு படமும் இங்கே ஒரு படமும் நீங்கள் காமிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். வியாபாரத்தில் தானே வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு சோப்பில் கூட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குது, ஒரு மீனில் கூட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு வந்து உன்னதமான தரமுள்ள பொருட்கள்லாம் அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதுக்கு பதில் சொல்கிறது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது கலை. இங்கே வெகுஜன மக்கள் நிறைய பழக்கப்பட்டிருக்காங்க.
அவங்க ஒரு பாட்டுக்கு பழக்கமாயிருக்காங்க, குத்துப்பாட்டுக்கு பழக்கமாயிருக்காங்க. அந்த பழக்கத்திலிருந்து அவங்க ரீஹாபிலியேஷன் ஆகி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி 2 பாட்டு மட்டும் அதில் வச்சுக்கிறோம். சரிங்களா? அங்கே அப்படி கிடையாது, அந்த பாடல்கள் இருக்காது. அவ்வளோதான். மியூசிக் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். அவ்வளோதான். நான் வேறு எந்த மாற்றமுமே பண்ணுறது கிடையாது. பாடல்கள் மட்டும் எடுத்துருவேன். இப்போ ஒரு லவ் சாங்னா நம்மளே மாண்டேஜஸ் தான் எடுக்கிறோம். அந்த மாண்டேஜஸ் சாங்ஸை எடுத்துருவேன். சாங்ஸ் இல்லாத ஒரு படம் அங்கே போகும், மற்ற எல்லாமே இருக்கும். இந்த சின்ன வேரியேஷன் இதுவும் செய்யலைன்னா நம்ம அங்கே செலக்ட் ஆக முடியாது. அதுக்காக பிடிவாதமாக அங்கே இருக்கிறத கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா அப்புறம் டிஸ்கஷன் டீ கடைக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறாதா சார்? இப்போ ஏன்னா இப்போ கொட்டுக்காளி இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல ரெக்கக்னிஷன். கொட்டுக்காளி இஸ் வெரி குட் ஃபிலிம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, கொட்டுக்காளி ரொம்ப நல்ல படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு இன்டர்வல் விடக்கூடாது. நீங்கள் அந்த படத்தை இன்டர்வல் கட் பண்ணக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெச்சாக அந்த படத்தை போடணும். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். ஏன்னா இங்கே யாருக்குமே அது பழக்கமே இல்லை. இங்கே அந்த மாதிரி ஒரு ரசனை மட்டமே இங்கே உருவாகவே இல்லை. இங்கே யாருக்குமே அதை பற்றி தெரியவே தெரியாது. அப்படின்ற போது அந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தேட்டரில் இறக்கும்போது ஏன்னா அது 2ஆக வேறு கட் பண்ணிடுறீங்க. ஒரு இன்டர்வல் இல்லாமல் அது குறிப்பிட்ட தேட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா அது மாதிரி தான் போட்டுருக்க. அந்த படம் வெற்றி படம் தான். அந்த படம் தோல்வி படம் கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அது வெற்றி படம். அதை மறுக்க முடியுமா நீங்கள்? நான் கேள்விப்பட்டேன், அந்த டைரக்டர் 24 டேஸில் அந்த படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அது வெற்றி படம் தான். அது இவ்வளோ டாக் இருக்குது, இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களே. சூப்பர் சார். ஐ திங்க் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரைக்கும் நாங்கள் ஒரு ஆர்வத்தோட என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்டர்வியூக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக கோழிப்பண்ணை செல்லதுரை உங்களை ஏமாற்றாது. சீனு ராமசாமி உங்களை ஏமாற்ற மாட்டேன். நம்பி நீங்கள் வரலாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.